கேரக்டருக்குள்ள போயிடுவாங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பிடிக்கல அப்படின்னா இருக்கும். வணக்கம். அதாவது இது வந்து பேக் டு அந்த வேர்ல்டு திங். இப்ப என்ன சொல்லாம இப்ப வந்து நாங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கோம். அதனால வந்து ஏதோ ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல வந்து இருந்ததுனால ஒருத்தன் போன தடவை வந்து ஒருத்தன் வந்து காணோம். அவன் இல்ல சரி அவனுக்கு லைஃப் அப்டேட் அவனுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. சோ அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கோம் நாங்க. அதனால இந்த வீடியோல வந்து என்ன பத்தி பேச போறோம்னா வாழ்க்கை லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு, நாங்க சின்ன வயசுல எப்படி ஆசைப்பட்டோம், இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கான்டெக்ட்ல நாங்க பேச போறோம். இந்த ஸ்டுடியோ இது ரொம்ப எனக்கு நான் சொன்னேன். சரி இப்ப வந்து அவங்க மேல கண்ணோட்டம் இருக்கணும். டேய் அது தோறதான் சோ இப்ப என்னன்னா அங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கறதால உண்மையில உட்கார்ந்துருப்போம் நம்ம. ஸ்கூல் படிக்கும் போது சாயங்காலம் தான் போடுவாங்க. இல்லையா நீங்க அப்படி இல்லையா? அப்படி கீசி போல நீங்க வந்து வீடியோ அங்க இந்த ரூம்ல ரொம்ப வேறவையா இருந்தனால நாங்க இங்க வந்துட்டோம். நான் ட்ரெயின் பண்ணி இருக்கேன்னா எனக்கு இப்ப வரைக்கும் சரி. அதனால எல்லாத்துக்கும் சேனல் கிடைச்சது எனக்கு பாக்கி கிடைச்சது. அப்புறம் இப்போ வந்து எங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அதான் இப்போதைக்கு எங்க டிஸ்கஷன் ஆரம்பிங்க. லைஃப் வந்து சின்ன வயசுல நீ எப்படி யோசிச்சா இப்ப எப்படி இருக்கு? அதாவது பேசில போயிடுவான். சொல்லு அப்படி நீ யோசிச்சிருப்பல பெருசா நான் இப்பெல்லாம் இருப்பேன் ஆசைப்படுவேன் அந்த மாதிரி எனக்கு வந்து நான் சொல்லுவேன். நீ சொல்றேன் நான் சொல்றேன் முன்னாடி அதாவது தமிழ்ல விளக்குறது எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. சின்ன வயசுல எப்படி இருந்துச்சுன்னா சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இப்ப இப்போ வந்து இன்ஜினியர் ஆகணும். செமிகண்டர் இன்ஜினியர் ஆகணும். அப்ப நீ சொல்லுங்க பேர் சொல்லுங்க. கேட்ட கேள்வி இது கிடையவே கிடையாது. ஆசை இதுதான் அப்படின்னு அப்படி ஆசை நீ யோசிப்பல பெருசா இப்பெல்லாம் ஆகுவேன் அப்படின்னு யோசிப்பல. இப்போ வந்து அந்த ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்போ செமிகண்டர் ஆக மாட்டேன். நீ சின்ன வயசுல யோசிப்படா பெருசா இவ்வளவு பெரிய ஆளாவேன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. நான் பாரா நான் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீ சின்ன வயசுல யோசிப்பேன். ஆனா இப்போ வந்து ரியாலிட்டி வந்து உனக்கு வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? சின்ன வயசுல பார்த்தா சயின்டிஸ்டா ஈஸி, இந்த புதுசா பொருள் ஏதாவது கண்டுபிடிக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இப்போ வந்து அது ரொம்ப கஷ்டம், வாய்ப்பு இல்லை, முடியாது நீ ஒவ்வொரு மயிரும் பண்ணல ஏதாவது பண்ணாதான் கஷ்டமா இல்லையான்னு தெரியும். அவ்வளவுதான். நானும் அப்படிதான். எப்படின்னா நான் ரொம்ப வந்து அப்பெல்லாம் அப்படியே உண்மை படிப்பு சயின்ஸ்ல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அல்ல எங்க அம்மா எங்க வீட்டுல நான் வந்து கேள்வி கேட்டே இருக்கனால கண்டிப்பா பாரு அவன் சயின்டிஸ்டா தான் ஆவான். நானும் சரி இவங்க சொல்லிட்டாங்க நம்ம சயின்டிஸ்ட் தான் நானே நம்பி வந்து அப்படி எங்க வந்து வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அரல்ஸ் ஸ்கூல்ல எல்லாம் கொஸ்டின்லாம் இருக்கும்ல ஹவு டு யூ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன சயின்டிஸ்ட் அப்படின்னு போட்டுரும். அப்ப சயின்டிஸ்டுக்கு ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியும். இருந்தாலும் எழுதி வைப்பேன். இப்போ வந்து நான் சயின்டிஸ்ட் இதெல்லாம் இன்ஜினியர் தான் கொஞ்சம் ஒரு இதுல இருக்கேன். யா கைண்ட் ஆஃப் அந்த வழியில தான் நான் தப்பா போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு ஆசை மசலாம் இல்ல பைலட் ஆகணும் அப்படின்ட்டுதான் சம்மதம் இல்லாம ஒரு இது இருக்கும்ல அந்த மாதிரி
பைலட் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ என்ன ஆவேனே எனக்கு தெரியல, அதுதான் பிரச்சனையே. வந்துட்டு சும்மா ஒரு சஸ்டைனபிளான ஒரு எய்ம் கூட எனக்கு இருந்தது இல்லை, இது ஆகணும் அப்படின்ட்டு. ஒரு டைம்ல பைலட் ஆகணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் 90s என்ன தெரியாது, சும்மா கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு இந்த பினியேஷன் பார்த்து அது ஆகணும்னு நினைச்சேன். அப்புறம் ஃபுட்பால், ஆனா அது மட்டும் தான் கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். பயோல 2026 இந்தியா வேர்ல்டு கப் கூட்டு போகணும்னு நினைச்சேன். அவனுங்க எங்கேயாவது இருக்கானுங்களா. இது ஒரு கதை இருக்கு. இந்த லாக்டவுன்ல தான் எங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன், ஸ்கூல் கிடையாதா முடிஞ்சா, அதெல்லாம் எங்க படிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் படிப்பே கிடையாதுன்னு நினைச்சேன். கொரோனா இருந்துட்டே இருக்கும்னு நினைச்சேன். ஃபுட்பால் தான் நான் எடுத்தா போதும் சொல்லிட்டு நான் ஸ்பானிஷ்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எவ்வளவு போயிட்டு இருக்கேன். சரி நம்ம ஸ்பெயின் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பானிஷ்லாம் கத்துக்கிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா கடைசியா அதுவும் ஆக மாட்டோம் அப்படின்றது எனக்கு. இந்த 3 பேர் பத்தி எனக்கு தெரியல, எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்லுங்க உங்க கருத்து. பெரிய ஆசைகள் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் சுத்திட்டு இருந்தேன். சொல்லிட்டு இருக்கேன். போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த மாதிரி தான். ஆனா அதுக்கப்புறம் இந்த சிங்கம் படம் அதெல்லாம் பார்த்து ரொம்ப பெரிய இருந்தேன். அதுதான் தெரிஞ்சு போலீஸ் ஆகணும்னா படிக்கணும், இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிக்கணும். இப்பதான் தெரிஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். சரி நம்ம மல்டிக்கு உள்ள போனோடனே நம்ம போலீஸ் அப்படிதான் நினைச்சேன். போலீஸ் ஆனா கண்ணு தெரியணும் தெரியுமா? ஆமா, இப்ப கண்ணாடி வேற போட்டுக்கிட்டு சுத்தம் கண்ணாடி போடக்கூடாதா அவங்களுக்கு இப்பதான் தெரியும். அவன் வேகமா தெரியும். கண்ணாடி போடக்கூடாது இல்ல, கண்ணாடி போடல, ஐசிக்கு வர அளவுக்கு இருக்கா போதும். கண்ணாடி போடல. கண்ணாடி கட்டி எத்தனை சொல்லு அப்படியெல்லாம் தெரியும்டா. இங்க எனக்கு தாங்க தெரியாது, அவன் கேட்க எனக்கு தெரியாது. போனேன். அப்புறம் முடியாது, சரி நம்ம 10th அது இன்னொரு ஆசை இருந்துச்சு. 10th மட்டும் 500 வாங்கி எல்லாத்தையும் ஓட வரலாம். நீ 500 வாங்க, யாருதான் ஓட போறான். கற்பனை அப்படி இருந்துச்சு. அப்புறமா தான் 10th எழுதல. இதை எழுதிதான் அதுலதான் என் வாழ்க்கையே மாறிச்சு. முன்னெல்லாம் நல்லா படிச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கையில வந்து பெஸ்ட் திங் எவர் ஹேப்பன் இன் அவர் லைஃப் வந்து ஃபுட்பால் தான். இப்போ வரைக்கும் அதுக்கு ஆனா ஃபுட்பால் ஆடுறதுனா நான் கிரிக்கெட் ஆடி இருப்பேன். ஞாபகம் என்னெல்லாம் பார்த்து பயப்படுவீங்க, ஞாபகம் இருக்கா? ஆனா பேச மாட்டேன் நினைச்சுக்கா. என்னோட ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நாங்க இதுக்கு மேல அந்த வீட்டுல இருக்கும்போது பூஸ்ட் பால் நானே வந்து அடியில ஃபுட்பால் மறுபடியும் 7th நானே இவ்வளவு மட்டும் 2 பேரு ஃபுட்பால். அப்புறம் கபடி போட்டு அடிப்பான், போட்டு நடுவில் போட்டு அடிப்பான். இதை பத்தி நம்ம பேசுறத விட நம்ம ரேண்ட், அதாவது நம்ம இதுவே ரேண்ட் தான், டைட்டில்லெஸ் ரேண்டா பேசியிருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல. இப்போ அதான் பண்றீங்க. என்ன வாயில வந்து பேசு. நீ ஒரு இது வச்சிருப்பல, சொசைட்டியை வந்து நீ வந்து எந்த ஒரு இதுல பாக்குற சொசைட்டியை பாக்குற விதமே தப்பு. இப்போ ஒரு கண்ணோட்டம் இருக்கும் பாத்தியா, கண்ணோட்டம் இந்த சென்ஸ் ஒரு பெர்செப்ஷன். சரி இப்படிதான் இது இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டுல நம்மள வெளியே விட மாட்டாங்க அப்பெல்லாம். இப்ப நீ வெளி உலகத்துக்கு வரும்போது இப்பெல்லாம் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். டவுன்லோட் பண்ணப்பலாம் சூப்பரா போன்லாம், தனி போன்லாம் வச்சிருந்தா அவ்வளவுதான், நான் உலகத்தை கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு. இப்ப பார்த்தா இப்பதான் வருது. அதாவது அந்த டைம்ல நம்ம இதுதான் கெத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி கொஸ்டின் மாத்திச்சுங்க. சொல்லு ஒரு விஷயம் இருக்கும்டா, பெருசாயிட்டு சரி இல்ல இந்த விஷயம் இது நம்ம கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும், அது ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அது கிடைச்சதுக்கு அப்புறம் இவ்வளவுதான் ஐடி சொல்லிட்டு இருக்கு பாத்தியா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் உனக்கு. எனக்கு நான் சொல்லிட்டேன் சரி சொல்றது கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு. அது கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கு, நினைச்சதோட நிறைய நல்லா. இது வந்துட்டு சத்தியமா ஒண்ணுமே ஆகுது, நெரிசல் தான் ஆகுது. கேள்வி கதையில இல்ல மாத்தி மாக்கப்பா அந்த பொருள் எதுவா இருந்தாலும் ஒரு விஷயம் நினைச்சது கிடைச்சது இல்லை. ஏன்னா போது
கிடைச்சது இல்ல, நினைச்சது எதுவுமே கிடைச்சது அது இல்ல. நான் சொன்னேன்ல அந்த மாதிரி தான். கண்டிப்பா அது எப்படி இருக்க மாட்டேன். அந்த day இப்ப எப்படி உனக்கு நீ கண்டிப்பா நீ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சரி, அது 10 வருஷம் இருக்காரு. போன் பட்டன் போன் தான் இருந்துச்சு. 10th முடிக்கிறது பட்டன் போன் தான் இருந்துச்சு. எனக்கு அதுலயே எதுக்கு போனு அப்படின்னு இருந்துச்சு. அதனால போனு அந்த மாதிரி போன்ல எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேமிங் செட் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. கடைசி வரைக்கும் அது எனக்கு நான் கண்டிப்பா வாங்கணும். இருந்துச்சு. என் சம்பளத்துல தான் வாங்குவேன். பிளே ஸ்டேஷன் ஒரு ஆசை. அது பெண்ணே வந்து PS நான் வாங்குறப்போ அது கேம் கடைக்குலாம் போய் விளையாடும். 10 ரூபா 20 ரூபா விளையாடும் போது எனக்கு ஒரு நாட்டுக்கு 10 ரூபா தெரியுமா? இப்ப எனக்கு தெரியல. எனக்கு இப்போ நாங்க விளையாடும் அந்த தெரியும் PS5 வந்து ஒரு மணி நேரத்துக்கு 250 ரூபா சம்திங். நாங்க 250 ரூபா தான். அது எனக்கு தெரிஞ்ச நம்ம PS2 அம்மா அண்ணனுக்கு போகுது. நானும் ஆகாஷ் போயிருந்தேன். 200 சம்திங். எங்க மாமா என்ன விட மாட்டாரு. நான் இங்கெல்லாம் விளையாட மாட்டேன். ஊருக்கு போவோம்ல அப்பதான் ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபா. நம்ம பாட்டி 20 ரூபா கொடுப்பாங்க. 2 நாள் போய் 3 நாள் எங்க வீட்டுக்கு வெளியே போனது செருப்புல அடிப்பாங்க. ஏன்னா எப்பவும் பைபிள் தான் படிச்சுட்டு உங்க வீட்டுல டிவி எல்லாம் இருக்காது. இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. இது கடுப்பா இதெல்லாம் பணம் தெரிஞ்சா கொண்டு வராது. அதனால 20 ரூபா கொடுப்பாங்க. இப்பெல்லாம் எனக்கு நான் 100 ரூபாய்க்கு போய் அது இருந்துதான் ஒன்னா கொண்டு விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆனா நான் இது வரைக்குமே ஒரு டைம் தான் ஆகிருக்கேன். பிளே ஸ்டேஷன் நீங்க வேற சொல்லு. நான் 2 டைம் விளையாடுறேன். கடைசியா WWE விளையாடுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம மேட்ச். கடைசியா விளையாடுறது அவன் கண்டிப்பா உனக்கு மேட்ச்ல ஞாபகம் நான் நிறைய நான் ராமன் சர்ச்சர் வந்து ஆகாஷ் அட்டை இருந்தான். கேஸ் வாங்க போய் அப்படியே கேஸ் வாங்க ஒரே அதுவும் ஒரு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு இருக்கு. போய் சொல்றான் 10,000 வந்து பெருசுல போடுறாங்க. அது சும்மா சொல்றதுதான். பண்ணக்கூடியதான் நோட் பண்ணிக்கணும். சரி அட்லீஸ்ட் நான் சொல்றேன். ஏதாவது எனக்கு அப்பெல்லாம் எனக்கு அந்த ஒரு எப்படி சொல்ல லிபர்ட்டி கூட இல்ல. 20 ரூபா தான் எனக்கு டியூஷன் போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு விளையாடுறதுதான். நான் சொல்றது உனக்கு புரியலடா பைத்தியக்காரா. அப்பெல்லாம் அதுவே கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப அது அது அந்த கேம்லாம் ஒரு மாதிரி பீக். அதுவும் உங்களுக்கு அப்படிதான். எப்படின்னா 2 கடை இருக்கும். 2 கடை இருக்கும். இந்த கடை வந்து ஒரு கேமிங் ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருக்கு. அங்க வந்து அதிகமா யாரும் வர மாட்டாங்க. அந்த ப்ரௌசிங் சென்டர் அந்த கேம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த பக்கம் ஒரு மளிகை கடை, பொட்டி கடை, சின்ன கடையா தான் இருக்கும். சரிங்களா? உள்ள சந்தில இருக்கும். ஒரே ஒரு டிவி தான் இருக்கும். 50 பேர் சுத்தி நின்று இருப்பானுங்க. விளையாடவே விட மாட்டானுங்க. ஜாய்ஸ்டிக் ப்ரோ அப்படி அடிக்கிற ப்ரோ இந்த கேம் என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க. விளையாடும் போது ஒரு நாள் தான் நம்ம கேட்டுருப்போம். கடைக்கார மறந்து டைம் பார்த்துட்டே இருப்போம். அவன் ஒழுங்கா சொன்னான். திடீர்னு 3 நாள் நான் விளையாட்டு இருக்கேன். 10 ரூபா கொடுத்து 3 நாள்ல விளையாடுறோம். அப்படி லைட்டா கில்ட்டா இருந்தாலும் கண்டுக்காத டைம்ல ஒரு அதுதான் கெத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் அப்போ விளையாண்டது இல்லை. ஏன்னா அது என்ன கொல்லுவோம் அப்படி இப்படின்னு அப்ப அதெல்லாம் பயம். நைட்டு 8 மணிக்கு ஒரு டைம் போன 1 மணி நேரம் தான் விளையாண்டேன். தமிழ்ல போயிட்டு மேட்ச் 1 மணி நேரம் நான் ஒரே எனக்கு ஏதோ லேப்டாப்ல விளையாட்டேன். அது என்ன கேம் எந்த சிரிப்பு காலம் போற எந்த தெரியல. ஒரு பெரிய ஒரு பீஸ்ட் வரும். கண்ணு அதுல இருந்து எடுப்பாங்க. அந்த சீரீஸ் மட்டும் விளையாண்டேன். அதுக்கப்புறம் காலம் போறப்ப எனக்கு நிறைய பேர் இந்த கேமிங்ல என்ன பேசாங்க பாத்தியா. எனக்கு இந்த பிசி கேம்ஸே வந்து அன்டிலேட்டபிளா கொடுப்பன இல்ல. அதுதான் கொடுப்பன இல்ல கேட்க அந்த மாதிரி தான் இருக்கும். சார் அடிக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கை எவ்வளவு இதா இருக்கு. நம்ம மட்டும் தான் அப்படியே இருக்கும். எனக்கு என் வாழ்க்கையில எதுவுமே மாற்ற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் இன்னொன்னு சின்ன வயசுல ஸ்கூல்ல முடியெல்லாம் நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம். இதுதான் இதுவே. அதாவது ஸ்கூல் லைஃப்ல அப்படியே அதாவது என்ன மட்டும் சொல்றேன். ஒரே இது மண்டை எப்பவுமே அப்படியே ஒரே மாதிரிதான் இருக்கும். கஜினி கட்டிங் வந்து அடிச்சுட்டு உருளைக்கிழங்கு மாதிரி அப்படியே இருப்பேன். எப்பவுமே அதே மாட்டேன். அப்புறம் எங்க அம்மா வந்து எங்க அப்பா கூட்டு போனா அப்படிதான் ஃபுல்லா வெட்டி விட்டுருவாரு. எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் சரி கொஞ்சம் பையனை செய்யலாம். அதாவது ஒரு 4 முடி மேல எடுத்துட்டு முடியச்சாலே ஒரு இதா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு முடி வச்சிருந்தாலும் அப்புறம் ஒண்ணு இல்ல. அப்ப அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இல்லாம ஒரு டைம் சாப்பிட்டு வீட்டுல முடி வெட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம். முடியெல்லாம் வீட்டுல யாரு வெட்டிக்கலாம் நானே வெட்டிக்கலாம். செல்ஃப் ட்ரீம் பார்த்தேன் இன்ஸ்டால. நல்லா இருக்கே செல்ஃப் தான் பண்ணலாம் போலேன்னு எடுத்தேன். அது கலந்து ஓடிடுச்சு. அப்புறம் அவன் வந்து ஏதோ நல்லா வீட்டுல வந்து வெட்டிட்டு வெட்ட பாதியில வந்து இது போயிருச்சு. பேட்டரி இல்ல. நான் தான் போய் வாங்கிட்டு கடையில போயிட்டு பேட்டரி வாங்கிட்டு போட்டோ வீட்டுல எல்லாம் வீட்டுல ஊருக்கு போயிட்டாங்க. வீடு ஃபுல்லா முடி. எங்களுக்கு புரியவே இல்லை. இப்படி நாங்க வெட்டிட்டு இருக்கோம் மண்டையை அந்த டைம்ல அப்படிலாம் வச்சிருப்பானுங்களா. அது ஒரு
ஃபேண்டசி மாதிரி பக்கா வடக்கு பரி கண்ணாடி போட்டுருவாங்க போட்டோவை ஷேர் பண்றோம் அது வென்ஸ்டே பண்றத நாங்க ஷேர் பண்ண போறோம். கண்ணாடியோட வருவோம். ஏய் கண்ணாடி எப்படியோ உடஞ்சு யாரோ உட்காந்து உடச்சிட்டாங்களா? நீங்க எந்த இருக்கும்? ஏய் வீட்ல யாரோ இல்ல சந்தையா அவன் தான் பிரியா இருக்கும். இங்கதானே வாங்கின சரவணா சுகத்துல தான் வாங்கினேன். இங்க போயிட்டு அந்த குருட்ட கண்ணாடி அதான் காந்தி கண்ணாடி இப்படி இருக்கும்டா. பாத்துருக்கேன் 2 கப்பல் செட் போட்டோ இருக்கு. சஞ்சய் கூட போய் தான் அவனும் இருந்தாங்க. அப்பெல்லாம் அது கெத்துடா. சரி அப்பெல்லாம் உண்மையிலே அது கெத்து. அப்புறம் வண்டியில போவோம் போய் போலீஸ் அதெல்லாம் போலீஸ் நிப்பாட்டிட்டான். அந்த நிப்பாட்ட சொல்லு இங்க பைக்கல்ல போகும்போதே போலீஸ் வந்து போங்கட்டாங்க. எல்லாத்துக்கும் பயம் அள்ளு போறப்ப எதுவுமே சரியான இது. சரி திருப்பி அவன் என்ன சொன்னா நடந்துட்டு ஒருத்தர் இறங்கிங்கடா அப்படின்னா இல்ல இறந்தாலும் அவனுக்குமே 18 கூட ஆகலாம். 16 17 தான் அவனுக்கு இப்ப 15 13 அப்படியே வந்து அது சம இது இப்ப மட்டை கொண்டு அதை ஓடிட்டு இருக்கு. ஆனா ஃபாதர்ஸ் டேக்கு ஏதோ ஒரு பொண்ணு யாருன்னே தெரியல என்னென்னமோ போட்டு வச்சிருக்கு. அப்படி இப்படி என்னென்னமோ போட்டிருக்கு. என்னோட அப்பா என்னன்னே தெரியல என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கட் பண்ணிடுவா. நீ என்ன பேச இல்ல நல்லா மேனேஜ்லேட்னு சொல்ல முடியாது. நம்மளாம் அதுக்கு இமெயில் நம்ப கூடாது. ஏன்னா வயசு அது பண்ணக்கூடாதுடா. ஏன்னா ஒருத்தர் சோசியல் நீ ஏன்டா பேசுற? எல்லாருமே இங்க ஒன் சைடு தான். யார பேரு நான் பண்ணாம உன் சைடு பண்ணி நான் என்ன பண்ணுவேன் இருக்கேன். அதெல்லாம் இதுக்கு சம்பந்தம் இல்லாத சின்ன வயசுல ஒன் சைடு பண்றது இப்போ ஒன் சைடு பண்ணிட்டான் இருக்கேன். கதையே வேற. சின்ன வயசுல என்ன இப்போ ஆமா அதுவும் கிடையாது தானே. நம்ம சும்மா புலம்பிட்டு இருக்கோம்.